மாதிரி வீடியோ நிறைய இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஏஐ வெப்சைட்டோட பேர் வந்து பிக்ஸ்வர்ஸ், PIXVERSE, பிக்ஸ்வர்ஸ் ஏஐ ஃபார் ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துடும். ஃபஸ்ட்டு பிக்ஸ்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து மொபைல் ஃபோன்லேயும் இருக்குது, ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் சிஸ்டத்தில் பண்ணுறதுனால வெப்சைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் வந்துடுச்சு. இதில் லாகின் கேட்கும், அந்த லாகின் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே கீழே வந்து இமேஜ் டு டெக்ஸ்ட்டு, எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்போது நிறையா இன்ஸ்டா ட்ரெண்டிங்கில் வரது எல்லாமே இதுலேருந்து பண்ணியிருக்கிறது தான். ஸோ இந்த எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்னா ட்ரான்சிஷன், அதுக்கப்புறம் சவுண்டு, ஸ்பீச், இது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரான்சிஷன். ஓகேவா? ட்ரான்சிஷன் கிளிக் பண்ணோன்னே இங்கே 2 இமேஜஸ் கேட்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட். இதில் ஃபஸ்ட்டு இமேஜஸ் வந்து என்ன வைக்க போகிறேன்னா, இந்த பர்சன் நான் வைக்க போகிறேன். அந்த பர்சனில் இருந்து இந்த பர்சனுக்கு மாறணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதிலிருந்து இந்த பர்சன். ஸோ நான் அந்த நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவே நான் இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன நம்ம இது பண்ண பார்க்க போகிறோன்னா, இதிலிருந்து இது. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த அனிமேஷன்ஸ், ட்ரான்சிஷன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். அது என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை உங்கள் ஃபோட்டோவே நீங்கள் வைக்கிறதா இருந்தாலுமே வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கேப் விட்டுறணும். சரி, அது எதுக்குன்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? 2 ஃபோட்டோலையுமே இந்த மாதிரி ஒரு கேப் விட்டுருங்க, இந்த பிளாக் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஓகேவா? விட்டுட்டு இந்த மாதிரி வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வெப்சைட்டோட நேம் வந்து, இந்த வெப்சைட்டோட நேமே க்ராப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம இங்கேருந்து நம்ம வீடியோ க்ராப் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த பிளாங்க் ஸ்பேஸை நான் விட சொல்கிறேன். இப்போ இதுவே ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட நேம் வந்து இங்கே வந்துடும். ஸோ அது இன்னும் கூட அதிகமாக நம்ம க்ராப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அதுக்கு மேலே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் ஆர் பிளாக் பார் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக க்ராப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒரு வீடியோவும் வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.